டு ஸ்டார்ட் சம்திங் யூ ஹாவ் டு ஸ்டாப் சம்திங். ஒரு விஷயத்தை நீ ஆரம்பிக்கணும் அப்படின்னா சில விஷயங்களை முடிச்சு தான் ஆகணும். ஏன்னா நல்ல துவக்கங்கிறது ஒரு நல்ல முடிவில் இருந்தால் ஆரம்பிக்குது. ஆமாம், நீ எடுக்கக்கூடிய முடிவு, உனக்கு என்ன தேவை எது தேவையில்லை, எதை எப்போ எப்படி பண்ணணும், இப்படின்னு நீ எடுக்கிற பாரு முடிவு, இந்த முடிவு தான் உன்னோட வெற்றியை தீர்மானிக்குது. ஸோ இப்போ சொல்லு, நீ என்ன முடிவு பண்ண போகிற? எந்த ஒரு விஷயத்தை ஆரம்பிக்க போகிற? எந்த மாதிரி ஒரு மனுஷன் உன்னோட வாழ்க்கையை லீட் பண்ண போகிற? எந்த மாதிரி ஒரு மனுஷன் உன்னோட வாழ்க்கை வேணுங்கிறத நீ ஆசைப்பட போகிற? அதுக்காக என்னென்ன விஷயங்களை நீ நிப்பாட்ட போகிற? யோசிச்சு பாரு. உனக்கு எது தேவையில்லை? உன்கிட்ட இருந்து எனர்ஜி வேஸ்ட் பண்ணுற ஒவ்வொரு இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் நோட்டிஃபிகேஷனும் உனக்கு தேவையில்லை. உன்னோட எனர்ஜியை தேவையில்லாமல் உங்ககிட்ட இருந்து எடுக்கிற ஒவ்வொரு மூவிஸும் உனக்கு தேவையில்லை. உன்னோட பாசிட்டிவ் தாட்ஸை குலைக்கிற ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸும் உனக்கு தேவையில்லை. இப்படி நீ யோசித்து முடிவு பண்ணு, உனக்கு எதெல்லாம் தேவையில்லைங்கிறத முடிவு பண்ணி, அப்போவே உன்னோட வாழ்க்கையில் நல்ல ஒரு ஆரம்பம் பிறந்துடுச்சுன்னு அர்த்தம். ஏன்னா லைஃப் இஸ் நத்திங் பட் ரிசல்ட் ஆஃப் ஆல் யுவர் ரேண்டம் சாய்ஸஸ். ஆமாம், உன்னோட வாழ்க்கையில் இவ்வளோ நாள் நீ உனக்கு தெரியாமல் நிறைய முடிவுகள் எடுத்திருப்ப. அந்த முடிவுகள் ரொம்ப பெருசாக இருக்கலாம், இல்லை சின்னதாக இருக்கலாம். ஆனால் நீ எடுத்த எல்லா முடிவும் இருக்கும் பாரு, அந்த முடிவோட ரிசல்ட் தான் இன்றைக்கி உனக்கான வாழ்க்கை. ஸோ உன்னோட ஃப்யூச்சரை முடிவு பண்ண போகிறது இனிமேல் நீ எடுக்கக்கூடிய முடிவுகள். ஸோ இப்போ முடிவு பண்ணு, நீ எந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்க போகிற. அந்த முடிவை ரொம்ப யோசித்து உனக்கு தேவையானதை நீ எடுத்த அப்படின்னா உன்னோட ஃப்யூச்சர் நீ நினச்ச மாதிரி இருக்கும். இல்லை அப்படின்னா உன்னோட ஃப்யூச்சர் நீ நினச்ச மாதிரி கொஞ்சம் கூட இருக்காது. ஸோ நான் சொல்கிறேன், எப்போ உன்னோட முடிவுகளை முழு மனசோட எடு, உனக்கான முடிவுகளாக எடு. கொஞ்சம் சுயநலவாதியாக இருக்கிறது ஒன்றும் பெருசு தப்பு இல்லை. ஸோ நீ எடுக்கக்கூடிய முடிவு உனக்கானதாக இருந்துச்சு அப்படின்னா உன்னோட ஃப்யூச்சர் உனக்கானதாக இருக்கும். இல்லை அப்படின்னா யாரோ ஒருத்தனோட ஃப்யூச்சரை நீ வாழ்ந்துக்கிட்டு இருப்ப, அது உனக்கு கஷ்டத்தை கொடுக்கும். ஸோ இன்றைக்கே படிக்க ஸ்டார்ட் பண்ணி, இன்றைக்கே நீ நினச்ச மாதிரி மார்க் எடுக்கிறதுக்கு ஆரம்பி. கொஞ்சமாக உன்னோட எனர்ஜி எதில் தேவை எதில் தேவை இல்லைங்கிறத யோசித்து செலவு பண்ணு. இங்கே மொத்தமாக அப்படி இருக்கான் இப்படி இருக்கான் எப்படி இருக்காங்கிறதெல்லாம் பற்றி யோசிக்காத. நீ எப்படி இருக்க, என்ன மாதிரி முடிவுகள் எடுக்கிற, உன்னோட வாழ்க்கை என்ன மாதிரி இருக்குங்கிறது உன்னை பற்றி யோசி. இந்த உலகத்தில் நிறைய பேர் மற்றவன் அப்படி இருக்கிறான், அவன் இப்படி இருக்கான், அவன் எப்படி இருக்கிறான் அப்படின்னு மற்றவங்களை பற்றி யோசிக்கிறதுல ஒரு 10% 1% அவனோட வாழ்க்கை எப்படி இருக்குது, அவன் வாழ்க்கை அவன் எப்படி வாழணும் ஆசைப்படுறான் அப்படின்னு அவனை பற்றி அவன் யோசிச்சிருந்தான் அப்படின்னா இன்றைக்கி அவன் வாழ்க்கை கண்டிப்பாக நல்லபடியாக இருந்திருக்கிறோம். ஸோ அந்த தப்பை நீயும் பண்ணாத, மற்றவங்கள பற்றி யோசிக்காத. உனக்கு நீ ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடு. ஏன்னா உன்னோட வாழ்க்கையை முன்னேற்றுறதுக்கு உன்னால் தான் முடியும், உன்னால் மட்டும்தான் முடியும். உன்னோட வாழ்க்கையில் நீதாண்டா ராஜா. இந்த லைஃப்பில் குட்டுக்கும் கிரேட்டுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன தெரியுமா? ஒரு விஷயத்தை நல்லா பண்ணணும்னு நினைக்கிறவனுக்கும் அதை சிறப்பாக பண்ணணும்னு ஆசைப்படுறவனுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன தெரியுமா? ஒரு விஷயத்தை நல்லா பண்ணணும்னு ஆசைப்படக்கூடியவன் அந்த விஷயத்தை எப்படியாவது செய்யணும்னு நினைப்பான். அந்த விஷயத்தை செஞ்சுட்டான் அப்படின்னா அவன் ரொம்ப சந்தோஷப்படுவான், அதோட நிறுத்திப்பான். அவனுக்கு ஒரு எண்டு வந்துடும், ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடச்சிடும். ஆனால் ஒரு விஷயத்தை சிறப்பாக பண்ணணும்னு ஆசைப்படக்கூடியவன் அதை ஃபஸ்ட்டு நல்லா பண்ணுவான், அப்புறம் கொஞ்சம் பெட்டராக பண்ணணும்னு நினைப்பான், திரும்பவும் நல்லா பண்ணுவான், அப்புறம் பெட்டராக பண்ணணும்னு நினைப்பான். இப்படி திரும்ப 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 அவனுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரவே செய்யாது, அவன் சந்தோஷப்படவே மாட்டான், அவன் திரும்ப திரும்ப பெட்டராகணும்னு நினைப்பான். அப்படி பண்ணுறவன் தான் அதில் கிரேட்டஸ்ட் ஆவான். அப்படி செய்கிறவன் தான் அந்த விஷயத்தை கிரேட்டாக செய்வான். ஸோ நான் சொல்கிறேன், நீயும் சாதாரணமாக நல்லதாக பண்ணணும்னு ஆசைப்படாத, அதை சிறப்பாக பண்ணணும்னு ஆசைப்படு. உன்னோட வாழ்க்கையில் ஜெயிச்சா போதுன்னு ஆசைப்படாத, நம்ம சிறப்பாக ஜெயிக்கணும்னு ஆசைப்படு. உன்னோட வாழ்க்கையில் நீ தான் ராஜாவை வாழணும்னு ஆசைப்படு. ஸோ முயற்சி பண்ணு, என்றைக்கும் கஷ்டப்பட்டு உன்னோட எஃபர்ட்டை போடு. என்றைக்குமே உன்னோட டைம் அண்ட் எனர்ஜியை நீ எதில் செலவு பண்ணுறியோ அதுதான் உன்னோட ஃப்யூச்சரை டிசைட் பண்ணும். ஸோ எந்த நிமிஷம் முடிவெடுக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு. எந்த விஷயங்களை முடிக்க போகிற, எந்த விஷயத்தை ஆரம்பிக்க போகிற, நீ எந்த ஒரு மனுஷனாக உன்னோட வாழ்க்கையை லீட் பண்ண போகிற, இந்த எல்லா முடிவும் உன்னோட கையில் தான் இருக்குது. ஸோ டு ஸ்டார்ட் சம்திங் யூ ஹேவ் டு ஸ்டாப் சம்திங். ஒரு புதிய மனுஷனாக வாழணும்னு ஆசைப்பட்ட அப்படின்னா உன்னோட பழைய நினைவுகள் தேவையில்லை, உன்னோட பழைய ஆக்டிவிட்டீஸ் தேவையில்லை, உன்னோட பழைய ஒரு மென்டாலிட்டி தேவையில்லை, புது மைண்ட் செட் தேவை. புதிய ஒரு மனுஷனாக நீ பிறக்கணும், புதிய ஒரு மனுஷன் மாதிரி யோசிக்கணும், புதிய ஒரு மனுஷன் மாதிரி வாழ்க்கையை லீட் பண்ணணும். ஸோ இட்ஸ் ஆல் இன் யுவர் ஹேண்ட் ரைட் நவ். இது எல்லாமே உன்னோட கையில் தான் இருக்குது, நீ எடுக்க போகிற முடிவில் தான் இருக்குது. நீ எதை நிப்பாட்ட போகிற, எதை ஆரம்பிக்க போகிறங்கிற முடிவில் இருக்குது. ஸோ ஸ்டார்ட் ரைட் நவ். வெற்றிங்கிறது ரொம்ப தூரத்துலலாம் இல்லை, உன் காலடியில் தான் இருக்குது. நீ அதை பார்க்குறதுக்கு ரெடியாக இருக்கிறியா? ஸ்டார்ட் ரைட் நவ். ஸோ முயற்சி பண்ணி போராடுங்க. உங்களால் முடியாத விஷயம் எதுவுமே கிடையாது. வெற்றி உங்களுக்கு தான்.